வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ஸ்டபிள் அசிஸ்டண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு 1,70,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே லிங்க் கிளிக் பண்ணவே போதும். அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்த செக்யூரிட்டி, அதாவது பார்டர் செக்யூரிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் அண்ட் பம்ப் ஆப்ரேட்டருக்காகவும் அண்ட் டிரைவர் ஃபயர் சர்வீஸ் சிஐஎஸ்எஃப்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. எப்போ வெளியிட போகிறாங்க, அதாவது ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3/2/2025 4/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி இந்தியன் சிட்டிசனில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 21,700 உங்களுக்கு 69,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைனில் இது அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் 2 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1124 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதாவது கான்ஸ்டபிள் டிரைவர் டேரக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 845 வேக்கன்சியும் அண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ்க்காக எவ்வளோ வேக்கன்சின்னா 279 வேக்கன்சியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 1124 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்எம்முக்கு தனியாக வந்து உங்களுக்கு 113 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷனில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேபிளேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் பிரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பின்பற்றாவே போதும், மற்ற எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் டிரைவிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோட லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிடான லைசன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிளோட உங்களுக்கான இது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு மோட்டார் சைக்கிள் அண்ட் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிரைவிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்டு இதுக்கான டிரைவிங்க்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் டிரைவருக்கு, ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் பம்ப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இது வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். எக்ஸாமினேஷனை இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ வரைக்கும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு மஸ்ட்டாக கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹை ஃபால்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹை ஃபால்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை ஃபால்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு 6/6 அல்லது 6/4 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மெடிக்கல் செக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து இந்தியன் ஆர்மி அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது பண்ணிவிடுவோம். ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் போர்டும் அண்ட் செலெக்ஷன் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கொடுத்துருக்குற அதாவது சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஐஎஸ்எஃப்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் டெஸ்ட் விக்கலுக்காக சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். சிலதுக்கு வந்து ஒன்லி எக்ஸாம் மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவிங் டெஸ்ட் லைட் விக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கும் 25 இடத்த குவாலிஃபைட் ஆகுங்க. டிரைவிங் டெஸ்ட்டு ஹெவி விக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு, இதில் 25 இடத்த நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க, குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. அண்டு ஃபிசிக்கல் நாலேஜ் மோட்டாருக்கு மிஷின்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 120 கொஷின் உங்களுக்கு இருக்கும். 120 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் ஸ்பெஷலிட்டி செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் உங்களுக்கு ரிசல்ட் விடுவோம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு, இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.